தமிழ் மொழி பேசும் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் கவின். இன்னைக்கு இந்த காணொலியில என்னத்தை பார்க்க போறோம்டா, திருகோணமலை மாவட்டத்துல எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் பத்ரகாளி அம்மன் ஆலயத்துல தீர்த்த திருவிழா ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு திருவிழா. அந்த வகையில ரெண்டு வழியில தீர்த்தம் ஆடுவாங்க. ஒரு வழி என்னன்னு பாத்தீங்கன்னா சாமியோட கடலால போய் கரையால போய் கடல்ல இறங்கி தீர்த்தம் ஆடுவாங்க. இன்னொரு விதம் போட்ல போய் தீர்த்தம் ஆடுவாங்க. இப்ப நாங்க என்னத்துல தீர்த்தமாட போறோம்னு பாத்தீங்கன்னா போட்ல இன்னைக்கு காளிவீல் தீர்த்தத்துக்கு போறோம். என்னென்ன மாதிரி விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு நான் வீடியோவா தர போறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆனா மறக்காம நம்ம சேனலுக்கு யாரும் புதுசா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே மக்களே, இப்ப நாம காளிகோயில் தீர்த்தத்துக்கு எங்க இருந்து போக போறோம்டா, திருக்கடலூர், திருகோணமலையில திருக்கடலூர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. பெரும்பாலான ஆட்களுக்கு படுக்கை அப்படின்னு சொல்லிதான் தெரியும். அந்த இடத்த படுக்கை அப்படின்னு சொல்லிதான் அழைப்பாங்க. இப்ப அங்க இருந்து நாங்க இப்ப போட்ல போக போறோம். காளிகோயில் தீர்த்தம் காளி கோயில்ல இருந்து கொரியா என்று சொல்ற ஒரு இடத்தால ஒரு கடற்கரையால அந்த சாமி தான் கடற்கரையில தீர்த்தம் ஆடும். அப்ப நாங்க காளி கோயில்ல இருந்தும் நாங்க அந்த இடத்துக்கு தீர்த்தம் ஆடலாம். அப்படி இல்லாட்டி கடற்கரை ஓரங்கள்ல எந்த இடம் உங்களுக்கு பக்கத்துல இருக்கோ அதுல போட்ல இருந்து அந்த இடத்துல இருந்து தீர்த்தம் ஆடலாம். இப்ப நாம போறது திருக்கடலூர்ல இருந்து இப்ப இந்த கொரியா கடற்கரைக்கு தான் போக போறோம். இது ஒரு நான் நினைக்கல ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது. அதுக்குள்ள குயிக்கா போயிடலாம். என்ன பக்கத்துல தானே, இப்ப போயிடலாம். இப்ப அங்க போயிட்டு இப்ப என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குன்றத உங்களுக்கு காட்ட போறேன். ஓகே மகளே, இப்ப பாத்தீங்களா அந்த கண்ணு கட்டுற தூரங்கள்ல உங்களுக்கு போட் தெரியும். இது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த என்ன சொல்றது, திருகோணமலையில அலஸ் தோட்டம், முகாமடி, சல்லி, அங்கால பாத்தீங்கன்னா திருக்கடலூர், 10ஆம் நம்பர் அந்த சைட்ல இருக்கிற மக்கள் நிறைய இந்த கடல் தொழில ஈடுபடுவாங்க. இந்த கடல் தொழில ஈடுபடுற மக்கள்கிட்ட தான் இந்த போட் வசதிகள் இருக்கு. அப்ப அவங்க தான் அப்படி போட் வசதிகள் இல்லாத ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே எல்லாரையும் ஜாயின் பண்ணி கூட்டி கொண்டு வருவாங்க. இதுக்கு ஒரு என்ன சொல்ற ஒரு என்டர்டைன்மெண்டான ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் மாதிரி இருக்கு இந்த போட்ல தீர்த்தம் ஆடுறது. உங்களுக்கு அப்படி பாத்தீங்கன்னா தெரியும். இது அந்த எங்களோட திருவோணமலை மீன் மார்க்கெட் இருக்கு தெரியுது. அந்த மீன் மார்க்கெட்ல பின் சைட்ல தீர்த்தம் எல்லாம் ஆடுவாங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு கண்ணு கட்டுற தூரம் மட்டும் தெரியுமா. அந்த டேங்கி போட்ல இருந்து சும்மா நோமலா கடலுக்கு போற போர்டுகள் எல்லாம் வரும். இங்கால பாருங்க, இங்கால சைட்ல பாருங்க, சன்னத்தை பாத்தீங்கன்னா ஒரு இவ்வளவு சனம் தெரியும். இப்படி ட்ரோன் விட்டு பார்த்தோம்னா தெரியும் இவ்வளவு சனம் இருக்கு. அப்படி பாருங்களேன், சைட்ல பாருங்க, அங்கால இருக்கிறதெல்லாம் சனம். அவங்க தான் அந்த சாமியோட கரையால தீர்த்தமாட வாராக்கள். அது பாத்தீங்களா, அவ்வளோ கரையால தீர்த்தமாட வாராக்கள். இவ்வளோ இங்கே போட்ல நிக்கிறார்கள் எல்லாம் கடல்ல தீர்த்தமாடிட்டு போற மாதிரி. சரியா, இதையும் ஒரு என்ன சொல்றது, இதையும் ஒரு அனுபவமாக தான் பார்ப்பாங்க இங்கே இருக்கிறார்கள். அது நல்லா இருக்கு. கடல் தொழில் செய்கிறாக்களுக்கு அவங்க செய்கிற அந்த செய்யும் தொழிலே கடவுள்ன்ற மாதிரி அந்த கடல் தொழில் செய்கிறாக்களுக்கு அந்த தொழிலை அவ்வளோ விரும்பி செய்வாங்க. உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு தொழில் என்றாலே கடல் தொழில் தான். எதை நம்பி போவாங்கன்னே தெரியாது. ஒரு நடுக்கடலுக்குள்ள சாப்பிட தண்ணி குடிக்க தண்ணி சாப்பாடு குடி இல்லாமல் ஒரு உயிருக்கு உத்தரவாதம் இல்லாமல் போய் ஒரு உயிரை பணையம் வச்சு செய்கிற வேலை தான் அந்த கடல் தொழில். உண்மையாக ஒரு மகிமையான தொழில். மீனவன் என்றது சும்மா இல்லை, ஒரு கெத்துன்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்படி பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு என்ன ஒரு 30-35 போட்டு கிட்டே இருக்கும். சுற்றி பாருங்க. அப்படியே இப்போ எல்லாருமே இருக்காங்க பாருங்களேன். இப்போ பொம்பளைகள், சின்ன பிள்ளைகள், கை குழந்தைகளை எல்லாம் நான் பார்த்தேன். நான் சின்ன பிள்ளைகள்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. ஆனால் இப்போ இல்லை விஷயம். எப்போ தெரியுமா விஷயம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாமி கடலுக்குள்ள இறங்கும். சரியா, இறங்கினத்துக்கு பிறகு மாறி மாறி தண்ணி அள்ளி ஊற்றுவாங்க. இந்த போட்டில் அந்த போட்டில் ஊற்றுவாங்க, மாறி மாறி அள்ளி ஊற்றுவாங்க. அதில் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இல்லாட்டி ஃபோன், பர்ஸ் எல்லாமே நனைஞ்சு போயிடும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அந்த பாருங்க. சரியா, என்னன்னா கற்பூரம், இது என்ன சொல்றது, ஊதுபத்தி எல்லாம் சாமி காட்டுவாங்க. அவங்களுக்கு இப்ப முக்கியமா கடவுளை நம்பித்தான் தொழிலுக்கு போறவங்க. அப்ப இங்க இருந்து இந்த தீர்த்தத்துக்கு அவங்க சார்பா கடவுளுக்கான ஒரு மரியாதை மாதிரி செய்வாங்க. சரி, ஊதுபத்தி எல்லாம் கொளுத்தி இதெல்லாம் செய்வாங்க. அடுத்தவங்களை பாருங்க, இந்த பாருங்க, இந்த உங்களுக்கு விலங்குதோ தெரியாங்க பாருங்க, மாறி மாறி எல்லாரும் எறிகிறாங்க. அது என்ன தெரியுமா, பிரசாதம். இப்ப இப்ப அவங்க வீட்டுல செஞ்சுட்டு ரெடி பண்ணிட்டு வருவாங்க. அவல், கடலை, அது மட்டும் இல்ல ஐஸ்கிரீம், சன்கிரஸ்ன்னு சொல்லி எக்கச்சக்கமான பிரசாதங்கள் எல்லாம் எறிவாங்க. இந்த பாருங்க, மாறி மாறி எறிகிறாங்கல்ல சொப்பின்ல கட்டி அதுகளெல்லாம் பிரசாதம். அதெல்லாம் நாங்க மாறி மாறி பிடிப்போம். கடல், அவல்னு சொல்லி எல்லாரும் எறிவாங்க. ஆனா அதை விட முக்கியமா இதுல நிக்கும் போது ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த ஒரு போட்டோட முட்டுப்பட விடக்கூடாது. என்னண்டா இப்ப
சாமி இறங்கினோடனே யார் எதுன்னு பார்க்காம மாறி மாறி போட்டு விடுவாங்க சரியா. ஒரு போட்டோட முட்டுப்பட்டா வந்து அந்த இன்ஜின் அது இதெல்லாம் முட்டுப்பட்டு அது நிறைய செலவாகும். ஒரு சின்ன விஷயம் முடிஞ்சா கூடி போட்டால் நிறைய செலவாகும். அப்போ அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா அப்போ தலை மட்டும்தான் தெரியுது, அவ்வளோ உசனமாக இருக்குது. இங்கே பாருங்களேன், இந்த போட்டெல்லாம் டெக்கரேட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. பலூன் எல்லாம் கட்டி, வாழைமரம் எல்லாம் கட்டி, அந்த பாருங்க பலூன் எல்லாம் கட்டி, இந்த பெரிய டேங்கி போர்டுகளில் பாருங்க அவ்வளோ போர்டுகள் நிற்கிதுன்ட்டு. அப்போ அது எல்லாரும் கும்பிடுறாங்க, அந்த கடவுளுக்கு வந்து கும்பிட்றாரு அவர் வந்து. இவர் நாங்கள் எங்கட போட்டில் தான் வந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த ஃபுல்லாக வந்து எல்லாருமே வந்து ரெடி ஆகுறாங்க. தேங்காய் உடைக்க போகிறாங்க. தேங்காய் வந்து இதில் உடைக்கிறதுக்கான வசதி இல்லைன்ற வடிவா கையில் வச்சு அந்த ஒரு இதால் கட்டையால் அடித்து தான் உடைப்பாங்க. இந்த பாருங்கள் சாமி இறங்கிட்டு சரியா, தீத்தம் இறங்கிட்டு இந்த மாதிரி தண்ணி ஊற்றுறாங்க சரி. அந்த விளங்குதா பாருங்க, இந்த போட்லேருந்து போட் மாதிரி தண்ணி ஊற்றுவாங்க, இந்த போட்டிக்கு ஊற்றுவாங்க மாதிரி பக்கெட்டில் கொண்டு வந்து சாமி இறங்கிட்டு அந்த எல்லாரும் தீத்த மாறுறாங்க. இந்த பாருங்களா மாதிரி தண்ணி எள்ளி ஊற்றுவாங்க. இனி தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இனி கொஞ்சம் ஃபோனுகள் எல்லாம் உள்ளே வைக்கணும். நீ கொஞ்சம் அங்கே போனதுக்கு அப்புறம் தான் அடுத்த வீடியோ பார்க்கணும். இன்றைக்கி வந்து உங்களுக்கு இந்த ராவணன் வெட்டெல்லாம் காட்டுவேன் பாருங்கள். ராவணன் வெட்டெல்லாம் வந்து நீங்கள் கோணேஸ்வர் கோயிலில் இருந்து பார்த்துருப்பீங்க, போட்டில் போய் பார்த்துருக்கீங்களா? போட்டில் போனால் எப்படி இருக்குன்னு பாருங்கள், காட்டுறேன் இன்றைக்கு. தண்ணியில் ஊற்றுறாங்கடா பாருங்க, மாறி தண்ணியில் ஊற்று நடக்குது. இதில் வந்து எல்லா மதமும் இருக்காங்க. முஸ்லீம், சிங்களம், தமிழ்னு சொல்லி எல்லா மாதிரி மதங்களும் இருக்கிறாங்க. நான் வந்து கடல் தொழில் வந்து மதம் ரீதியாக செய்கிறது தானே. இப்போ அதுக்கான அந்த காளியாட்சின்னா வந்து பெரும்பாலும் இந்த சிங்களாக்களுக்கு கொஞ்சம் பயம்தான் சரியா. திருவண்ணாமலையில் காளியாட்சின்னா கொஞ்சம் பயம்தான். அதனால் வந்து இப்போ எல்லா மத மொழி பேசக்கூடிய மக்களும் வந்து வந்திருப்பாங்க. பெரிய பெரிய டேங்கி போட்டு வச்சிருக்கிற ஆக்கள் எல்லாம் பெரும்பாலும் சிங்களாக்கள் தான் வச்சிருப்பாங்க. அந்த தண்ணி எல்லாம் அடிக்கிறாங்க பாருங்க, டேங்கி போட்லேருந்து தண்ணி அடிக்கிறாங்க, கோஸ் போட்டு தண்ணி அடிக்கிறாங்க. தான் தண்ணி அள்ளி ஊற்றுறாங்க. சின்ன பொடி என்ன பேசுகிறாங்க, அதெல்லாம் அள்ளி ஊற்றுறாட்டாப்பாங்க. இந்தா ஊத்துறா. டூரிஸ்ட் போர்டெல்லாம் வந்துருக்கு. இனி கொஞ்சம் கவனமாக இருக்கானு, இல்லை நம்மட போட்டுக்கு மூத்து நடக்கும். தள்ளி விடுறாங்க பாருங்க, போட் முட்டுப்படக்கூடாது. முட்டுப்பட்டா உடஞ்சிருந்தானே, அதனால தள்ளி விடுறாங்க. அதில் கொஞ்சம் கவனமாக இருப்பாங்க. மக்களே இதை பார்த்தீங்களாண்டா, இதுதான் கோணேஸ்வர் கோயில் மலை. எல்லாரும் வந்து இந்த மலையை வந்து கோணேஸ்வர் கோயில்ல இருந்து இந்த கடலை பார்த்துருப்பீங்க. ஆனால் இப்போதான் இதை பாருங்க, இங்கே இருந்து கடல்ல இருந்து கோணேஸ்வர் மலையை பாருங்க சரியா. இதான் வந்து கோணேஸ்வர் மலை. இதுல இருந்து தான் வந்து நிறைய பேர் வந்து சூசைட் பண்ணி சாவாங்க. இங்கால பக்கம் இல்லை, அங்கால பக்கம். சரி, இதுல இருந்தெல்லாம் கீழே விழுந்தா ஒன்றுமே மிஞ்சாது. இங்க பாருங்க, அந்த பழங்குதா அந்த கோயில்ற கொடி பறக்குது, இந்த கோயில்ற கொடி பறக்குது. இது வந்து கோயில்ற முன் பக்கம் சரியா. அங்கால பக்கம் தான் கோணேஸ்வர் இது இருக்கு, கோணேஸ்வர் ராவணன் வெட்டி இருக்கு. இதுலயும் ஒரு கோயில் ஒன்று இருக்குது, சின்ன கோயில் ஒன்று இருக்கு. இந்த போட்ல எல்லாம் போறாங்க. இங்கெல்லாம் வந்து கோணேஸ்வர் கோயில் கும்பிட்டுட்டு போறாங்க. இதால போய் நாங்க கோணேஸ்வர் கோயில்ற வாசலுக்கு போய் அங்கேயும் தேங்காய் உடைச்சிட்டு அப்படி ராவணன் வெட்டு பார்த்துட்டு ட்ரிங்கோமலி மெயின் பீச்சையும் போய் பார்த்துட்டு தான் இங்கே வலிக்கிடுவோம் திரும்ப. இந்த பாருங்களா, அவன் நக்கல் காட்டுறான் அந்தபடியே. உங்க பாருங்க, அவ்வளோ போட் நிற்கிதுன்னா அந்த கோணேஸ்வர் கோயிலுக்கு தேங்காய் உடைக்க வந்த ஆக்கள் அவ்வளோ பேரும். தண்ணி ஊற்றுறதுக்கு, போட்டிக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு பார்த்துட்டு இருக்கா பாருங்களா. போட்டிக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு பார்த்துட்டு இருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி ஒரு இயற்கை என்ன திருவோணமலை. உண்மையாவே மலையை சுத்தி கடல், இதெல்லாம் கடுமையான ஆழமடாப்பா இந்த இடம்லாம், சுற்றியான ஆழம். இது என்ன இடம் தெரியுமா? இதுதானே அந்த ராவணனுக்கு நாங்கள் காசு போடுவோம், கோணேஸ்வர் கோயிலுக்கு வந்திருந்தா தெரிஞ்சிருக்கும். ராவணனுக்கு வந்து காசு போடுற மாதிரி ஒரு இடம் ஒன்று இருக்கும், கட்டியிருப்பாங்க. அந்த இடம் தான் இது. இங்க இருந்து பாருங்களா, தண்ணி ஊற்றியாச்சு அவங்களுக்கு. விளங்குது பாத்தீங்களா, இதுதான் கோணேஸ்வர் கோயில் மலை. இந்த விளங்குது பாருங்க, அந்த கீழே இறங்கி பார்ப்போம் நாங்க, அந்த இடம் தான் இது சரியா. இப்போ இதுல வந்து தேங்காய் உடைக்க போறாங்க. அதே மாதிரி தேங்காய் எல்லாம் கழுவி இப்போ தேங்காய் உடைப்பாங்க. அதில் பாருங்க, அந்த போலீஸ்காராக்கெல்லாம் நிற்கிறாங்க. இவன் என்ன தண்ணி ஊத்திட்டு இருக்கான், நக்கல் காட்டுறா ஊத்தி போட்டு. அவளுக்கு அவன் சின்ன பிள்ளைகளுக்கு விளையாட்டு தான்டாப்பா இதுகள் நாங்களும் இந்த வயசுல இருக்கும்போது போறாங்க தான். எங்களுக்கு தான் இப்பதான் யூடியூப் வீடியோ எடுக்கிறோம். அந்த டைம்லாம் இதான் எங்களுக்கு வேலை, ஊத்துறது எடுக்கிறது. கோல்ட் மதராம் அந்த போட்ல. உண்மையாவே கடல் மாதாதாங்கடாப்பா கடல்.
இது போன மாதிரி வச்சுக்கொள்றேன். இது சும்மா போட்டோ ப்ரூஃப் போயிட்டு. ஆஹா, இதைத்தாண்டா பார்க்கணும்ன்றதா. இதான் பாருங்க, இதான் வந்து ராவணன் வெட்டு. இது வந்து நான் கோணேஸ்வரர் கோயில இருந்து பார்த்துருப்போம் தெரியுமா. சின்ன ஒரு வெட்டா இருக்கு. இந்த ராவணன் வந்து இந்த கோணேஸ்வரர் கோயில வந்து பிளந்து கொண்டு போறதுக்காக ஜோசிச்சு வெட்டின வெட்டு தான் சொல்லி இது நம்பப்படுது. இந்த கத்தியால் அப்படி ஓங்கி ஒரு வெட்டு வெட்டுவார். அந்த சின்ன வெட்டு தான் அது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ உயரமான மலடாப்பா இது. ஸோ இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஏதோ ஒரு இடத்துல இந்த கோணேஸ்வரர் கோயில் வந்து அமைஞ்சிட்டேன்னு என்ன ஒரு அழகான இடத்துல அமைஞ்சிருக்கடாப்பா. இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மெயின் பீச்சுக்கு போகிறோம். ட்ரிங்கோமலி மெயின் பீச்சுக்கு போகிறோம். இந்த பார்த்தீங்களா விளங்குது கோணேஸ்வரர் அந்த சிலை விளங்குது. இந்த பாருங்க, இதுதான் வந்து திருகோணமலையில் மெயின் பீச். இந்த மெயின் பீச் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பேட்மிண்டன் கோர்ட் அந்த கூரை விளங்குது. அதில் பார்த்தீங்கன்னா தீத்தம் ஆடிட்டு அப்படி இவங்களும் வந்திருக்காங்க, நிறைய போட்டுகளும் வந்திருக்கு. அப்படியே தீத்தம் ஆடிட்டு பீச்சுகளை பார்த்துட்டு போகிறதுக்கு. ஓகே ஓகே, இந்த பாருங்க, இந்த பீச்சில் வந்து இப்போ ஒரு ஸ்பெஷலாக ஒரு ஒன்று இவெண்ட் ஒன்று நடக்க போகுது. 11ஆம் தேதியில இருந்து 14ஆம் தேதி மட்டும் ட்ரிங்கோமல்லி பீச்சில் தண்ணி ஊற்றாரு. இப்போ தண்ணி போடுற பாட்டை பாரு அவன். ஓகே, என்னென்னு பார்த்தீங்கன்னா திருகோணமலையில் வந்து 11ஆம் தேதியில இருந்து 14ஆம் தேதி வரைக்கும் வந்து ஹோட்டல் அசோசியேஷனால வந்து ஒரு ஈவெண்ட் மாதிரி ஒன்று ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. ஒரு இசைக்குழு மாதிரி, அதாவது கானா பாலா வாரா, தென்னிந்திய இசைக்கலைஞர், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கானா பாலா, காசு பணம் மணிலாம் சொல்லுவாரு, அவர் வராரு. 3 நாள் வந்து செம்ம ஃபன்னா இருக்க போது. 11ஆம் தேதியில இருந்து 12, 13, 14 சாரி 4 நாள் வேற லெவலில் ட்ரிங்கோ இருக்க போது. ட்ரிங்கோ வந்து சும்மாவே கலகலன்னு களை கட்டும். ஆனால் இந்த நியூ இயர் வந்து எக்கச்சக்கமான கலை நிகழ்ச்சிகள், டான்ஸ் பாட்டுன்னு சொல்லி இருக்குது. டிஜே பாட்டி எல்லாம் இருக்குது. எல்லாரும் வந்து மறக்காம பீச்சுக்கு வந்துருங்க. எல்லாரும் சந்தோஷமா என்ஜாய் பண்ணுவோம். ஓகே, இப்போ வந்து நாங்கள் அப்படியே பீச்சை பார்த்துட்டு இப்போ நாங்கள் எங்கே போக போகிறோம்னா எங்களோட சொந்த மண்ணுக்கு போக போகிறோம். சல்லி கோயில் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சு இருக்கலாம், சில பேர் தெரியாமல் இருக்கலாம். சல்லி கோயிலுக்கு போவோம். இதே மாதிரி கோணேஸ்வரர் மாதிரியே சல்லி கோயில் வந்து ஒரு இயற்கை அழகு நிறைஞ்ச ஒரு ஆலயம். அதுலேயும் வந்து பாருங்கன்னா கொஞ்சம் காட்டுறேன். இப்போ வந்து நான் நினைக்கிறேன் கொஞ்சம் வேலை நடக்குது சல்லி கோயிலில். அதுவும் இப்போ போப்புறம் போட்டில் வாங்க போய் பார்க்கலாம். இதுதான் வந்து சல்லி கோயில். பார்த்தீங்களா, இதில் வந்து கொஞ்சம் இப்போ வந்து திருத்தப்பணிகள் நடக்குது. திருத்தப்பணிகள் இல்லை, இப்போ கும்பாபிஷேகத்துக்காக வந்து கோயிலை ஃபுல்லாக உடைச்சி கட்டுறாங்க திரும்ப. இந்த கோயிலுக்கு அங்கால பத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு மலை ஒன்று இருக்கும் சரியா. அந்த மலைக்கு அங்கால சும்மா பீச்சடாப்பா என்ன அழகா இருக்குன்னு தெரியுமா. உண்மையாக வந்து சல்லி கோயிலும் வந்து ஒரு மிகவும் ஒரு அருள் நிறைந்த ஒரு ஆலயம் சரி. உண்மையாக வந்து நல்ல சக்தி வாய்ந்த ஒரு அம்மன். என்ன நிறைய நேர்த்திக்கடன் திருவிழா டைம்ல வந்தீங்கன்னா துலா காவடி பால் செம்பு அது இதுன்னு இவ்வளவு நேர்த்திக்கடன்கள்ரா. அவ்வளவு வந்து சக்தி நிறைந்த ஒரு ஆலயம். திருவிழா வரும், நான் நினைக்கிறேன் இப்போ இல்லை, இன்னும் ஒரு 4-5 வருஷத்துக்கு வந்து கோயில் திருத்தம் முடியத்தான் திருவிழா வரும். திருவிழா வரும்போது உங்களுக்கு ஒரு வீடியோ ஒன்று போடுறேன்னு பாருங்க எப்படி இருக்குமெண்டு. சல்லியை வந்து கல்லை கட்டும் சல்லி மக்களுக்கெல்லாம் வந்து ஒரு சல்லி கோயில்ண்டா வந்து அவ்வளோ ஒரு இது சொந்த அம்மா இருக்குன்னு சல்லியாச்சியை பார்ப்பாங்க அப்படி. ஓகே சரி மக்களே, ஓகே சொல்லுங்களா. ஓகே டார்லிங்ஸ், இப்போல்லாம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா இந்த காலைகள் தீர்த்தம் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து 2ஆம் மாதம் 4ஆம் மாதம் வந்து வளமையாகவே வந்து இதே மாதிரி வந்து கோயில் தீர்த்தம் வந்து விசேஷமாக இருக்கும். ஆனால் இந்த முறை வந்து கொஞ்சம் வந்து ஆக்கள் குறைவு தான். ஓகே மக்களே, அடுத்த முறை வந்து உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சிச்சுன்னா வந்து காலை கோயில் தீர்த்தத்துக்கு வந்து ஒரு போட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. உண்மையாக வந்து நல்ல ஒரு அனுபவமாக இருக்கும். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நிறைய கண்டென்ட்ஸாக பார்க்கணும் மேடம். காமெண்ட் பாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கடாப்பா. சப்ஸ்கிரைப் பண்ணிடுறதுனால நான் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த செல்லங்களில் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே டார்லிங்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.